நம்ம பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு நமக்கு இந்த சின்ன ஸ்கேல் தான் ரொம்ப யூஸ் ஆகும். பெரிய ஸ்கேலும் சின்ன ஸ்கேலும் ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சின்ன ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போடும்போது இந்த ஸ்கேலுடைய சென்டரில் கை வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படி நம்ம கோடு வரைகிறோம் அப்படின்னா ஸ்கேல் வந்து ஆடாமல் இப்படி பிடிச்சு நம்ம வரைஞ்சிடலாம். நீங்கள் இந்த ஸ்கேலில் கொஞ்ச நாள் பேசிக் கிளாஸ்லாம் பழகினதுக்கு பிறகு பெரிய ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இப்போ பெரிய ஸ்கேலில் வந்து நீங்கள் சென்டரில் என்ன தான் பிடிச்சாலும் நமக்கு வந்து மேல் பக்கத்துலையும் இந்த அடி பக்கத்துலையும் என்ன ஆகுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஸ்கேல் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த சின்ன ஸ்கேலை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா பெரிய ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிரிப் அதை எப்படி பிடிச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதனால பேசிக்கில் வந்து இந்த சின்ன ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எல் ஷேப் ஸ்கேல் கிடைச்சாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு தான். நீளத்தையும் அகலத்தையும் வந்து கிராஸ் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இந்த ஸ்கேல் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. இது ரொம்ப யூஸான ஸ்கேல் தான். இது வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஒரே நாளில் ஷாப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே நாளில் ஷாப் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே தான்.